இந்த டேங்கை நான் செட் பண்ணி ஆல்மோஸ்ட் 4 மாதம் ஆகுதுங்க. ஆனால் தண்ணியும் மாற்றல, டேங்க்கும் க்ளீன் பண்ணல. ஆனால் டேங்க் பாருங்கள் எந்த அளவுக்கு க்ளீனாக இருக்குன்னு. கிளாஸ் மட்டும் லைட்டாக அழுக்காக இருக்குது. மற்றபடி வாட்டர் குவாலிட்டி பாருங்கள் சூப்பராக இருக்குது. ஒரே ஒரு ஸ்பாஞ்ச் ஃபில்டர் தான் ஒர்க் ஆகிட்டு இருக்கு இதில். அதுவே எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குது பாருங்களேன். ஸோ இதை க்ளீன் பண்ணிடலான்னு தண்ணி கொஞ்சம் இறக்கும் போது தான் நான் கவனித்தேன். நம்ம ஆப்பிள் ஸ்னெயிலாம் கொஞ்சம் கலர் கம்மியாயிடுச்சு. என்னன்னு பார்த்தா ஷெல்லு வந்து பாதி அரிச்சு போயிடுச்சுங்க. இது எப்படி ஆச்சுன்னே தெரில. இதுக்குன்னு போடுற ஃபுட்டு எல்லாத்தையும் கோழி கார்ப்பே சாப்பிட்றதுனால இதுக்கு வந்து இந்த மாதிரி டெஃபிஷியன்சி வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரியல. அதனால் எல்லாத்தையும் எடுத்து ஒரு சின்ன பவுலில் போட்டுட்டேன். எல்லாருக்குமே ஷெல் அரிச்சு போய் தான் இருக்குது. சரி ஓகே, இவங்களை எடுத்து போய் மாடியில் இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் விட்டுடலாம். ஏன்னா அதில் நிறைய செடி இருக்குது. ஸோ ஆல்கேவும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்கள எடுத்துகிட்டு வந்து ஒன்று ஒன்றா நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போட்டுட்டேன். அப்போ தான் எனக்கு தோணுச்சு, கீழே ப்ராப்பராக உங்களுக்கு ஃபுட்டும் கிடைக்கல, தண்ணியில் தேவையான மினரல்ஸும் வந்திருக்காது. அதனாலேயே உங்களுக்கு வந்து ஷெல்லு அரிச்சு போயிருக்கும்னு தோணுச்சு. ஏன்னா நான் டேங்க்கில் யூஸ் பண்ணது பபுள் டாப் வாட்டர். அதில் அந்தளவுக்கு மினரல்ஸே இருக்காது. நம்ம குடிக்கிறது தான். சரி, இப்போ ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் போர் வாட்டர் தான். அதில் நிறையா சால்ட்ஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம் அவங்க எந்த அளவுக்கு ஹீல் ஆகுறாங்கன்னு. அப்புறம் நம்ம டேங்க்கை க்ளீன் பண்ணியாச்சு. பாருங்கள் எப்படி இருக்குன்னு. பயங்கரமாக இருக்குல்ல. மேலேருந்து கொஞ்சம் ஃபாக்ஸ் ஸ்டைல்லாம் எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன். வெறும் 50% தான் வாட்டர் சேஞ்ச் பண்ணேன். அதுக்கப்புறம் கிளாஸ்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணேன். அவ்வளோதாங்க பண்ணேன். பயங்கரமாக ஆயிடுச்சு டேங்க்கு. இது எப்படி இருக்குன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.